ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீலிங் வித் மிகடோனா சிஸ்டர்ஸ் இஸ் அ பிரீஸோட எபிசோடு 20 எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒருவேளை 19 மிஸ் பண்ணியிருந்தால் வருத்தப்படாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அன்னைக்கே அந்த நாள் வராத வரைக்கும் அன்னைக்கு தான் நான் மீவாவை மீட் பண்ணேன். மீவா ஒரு சில செகண்ட்ஸ்லேயே என்னை தோக்கடிச்சிட்டா. ஈவன் அந்த டைமிங்கே முடியலை, அந்த அளவுக்கு வேகமாக அவள் தோக்கடிச்சா. அன்னைக்கு எனக்கு புரிஞ்சது ஒரு ப்ரோட்டேஜ்னு. அதே மாதிரி இவளோட பேக்ரவுண்டை செக் பண்ணால் இவ மிக்டோனா ஃபேமிலியில் இருக்க ஒரு யங்கஸ்டான சிஸ்டர். ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தவங்களும் நேச்சுரலாகவே டேலண்ட் ஆனவங்க. அதாவது சிம்பிளாக சொன்னால் ஒரு ப்ரோட்டேஜ். எனக்கு ரொம்ப ஆர்வமாக அதிகமாச்சு. நான் அவள் பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நான் அவளும் என் ஏஜில் இருக்க ஒரு பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது எப்படி எங்கள் 2 பேருக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஹியூஜா. அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது நான் போடுற எஃபர்ட் இது சுத்தமாக பத்தாதுன்னு. இதுக்கப்புறம் ஸ்கூலோட சீனை காட்டுறாங்க. 2 பொண்ணுங்களும் ஏதோ ஒரு மார்க் ஷீட் எடுக்கிறாங்க. அதில் வெறும் 28% தான் யாரோ ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. சாக்ராவோட பேர் தான் அங்கே. சாக்ராவும் இருக்கா, அவள்கிட்ட கொடுத்துட்றாங்க. அங்கே கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் சாக்குரா பற்றி தான் முதுகு பின்னாடி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சாக்குரா தானே, அந்த பொண்ணு செஸ்ஸில் தான் திறமசாலியாக இருக்கலாம். நான் படிப்புன்னு வந்துட்டா பார்த்தியா, 28% தான். வாழ்க்கையில் என்ன பெருசாக பண்ண முடியும்? செஸ்ஸில் டேலண்ட் இருந்தால் என்ன பிரயோஜனம்? மூளைன்னு ஒன்று இல்லவே இல்லைப்பா படிப்பில் அங்கே. இதனால் சாக்குராவுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இப்படி பேசும்போது மீவா அங்கே வரும்போதே சொல்கிறான், ஆமாம் மேடம், நீங்கள் அப்படியே ஒழுங்கு பாருங்கள். சோகி மேட்சை பொறுத்த வரைக்கும் அவ்வளோக்கா அவள் தோக்கவே இல்லை. போன வாட்டி ஏதோ என்கிட்ட தோத்துட்டா. நான் இதுவே உன்னை பற்றி சொன்னால் நீ எல்லா முறையும் தோற்று தானே போனேன். அப்படி இருக்கும்போது மெமரியை பற்றி நீ பேசுகிறியா? ஆய விடுறதுக்கு சோகியோட இதை நீ மெமரைஸ் பண்ணலாம். இப்படி அங்கே இன்னமும் கிழிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. அங்கே சாக்குரா கிட்ட இதை பற்றி சொல்லலாம்னு வரா. ஆனால் சாக்குரா ஆல்ரெடி அழுதுகிட்டு இருக்கா. ஆமாம், என்ன ஆச்சு? நான் உன்னை அழ வச்சிட்டேனா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இதில் எப்படி நான் சந்தோஷமாக்குறது? அந்த இடத்துல ஷோகியில் ஒரு சோல்ஜர் காயின் இருக்கும். அதான் அங்கே செஸ்ஸில் இருக்கும்ல, அதை பற்றி அவள் சொல்கிறா. அந்த காயின் இருக்குல்ல, அந்த காய் எப்பயுமே முன்னாடி போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் வாழ்க்கையில் இருக்கணும். இதே விஷயத்த அவங்க தாத்தாவும் சொல்லியிருப்பார். இதை கேட்கும்போது அவளுக்கு இன்னமும் மோட்டிவேட்டாக ஃபீல் ஆகுது. அவளையே அவள் சோல்ஜராக சொல்லிக்கிறா. ஒரு சோல்ஜர் மாதிரி கண்டிப்பாக என்ன மாதிரி ஒன்றுத்துக்கு உதவாத சோல்ஜரும் ஒரு நாள் ஸ்பாட்லைட்டை அடையும். அதுக்கப்புறம் நான் காட்டுவேன் நான் யாருன்னு. அதனால் இன்னையிலேருந்து நீ தான் எனக்கு ரைவல். தேவையில்லாமல் பேச்சு கொடுத்து இந்த மாதிரி ஒரு வீடோ கிட்ட வர மாட்டிக்கிட்டோம். இதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்குது. அங்கே மேட்ச் ஆரம்பிக்கும் போதே பேக்ரவுண்டில் சாக்குரா நம்மளுக்கு சொல்கிறா. அதுக்கப்புறம் மீவா என்ன அவ்வளோக்கும் கண்டுக்கவே இல்லை. அப்படி கண்டுக்கலனாலும் நான் விடவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல நான் இப்போ அவ கூட இருக்கேன். இப்போ என்ன அவள் பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு சீரியஸான மேட்ச் இது. அந்த மேட்சே போகுது. இந்த மேட்ச் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா, யார் தோக்க போகிறா, யார் ஜெயிக்க போகிறாங்க, எதையுமே அங்கே சொல்ல முடியலை. அவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்கு. மேட்ச் ரொம்ப சீரியஸாக போகுது. அங்கே தாத்தா சொன்ன விஷயம் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. உனக்கு தெரியுமா சோல்ஜர், இது அந்த அளவுக்கு வீக்கானது இல்லை. சீன் அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது. அங்கே ஒரு பயங்கரமான மூவ் பண்ணுறா. அப்புறம் அவளோட வாயை லிக் பண்ண அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருது அங்கே மீவா தான் ஜெயிக்க போகிறான்னு. அதே மாதிரி மீவா ஜெயிக்கவும் செய்கிறா. இதே மாதிரி ப்ரெஷர் அவங்க 2 பேருக்கும் அப்படி இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் மீவா ஒரேடியாக 2 மேட்ச் ஜெயிக்கிறா. இப்போது கடைசியாக ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது. அந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மீவாவோட டைட்டில். இந்த சைடு அவங்க 2 பேருக்கும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக மீவா ஜெயிக்க தான் போகிறான்னு. இந்த பக்கம் நீக்கோக்கு ரொம்பவும் ஆசையாக இருக்கும் அங்கே போய் சேர் பண்ணலாம்னு. ஆனால் என்ன விஷயம்னா, அங்கே அவள் பயங்கரமாக கத்தி விட்டுறா. உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், அதை பண்ணாமல் நீங்கள் சேர் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆள் வேற பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு நம்ம இங்கேருந்தே சேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அதனால் மற்றவங்களையும் கூப்பிட்றான். ஆனால் அவங்க பயங்கரமாக கத்தி விட்டுறாங்க. ஒரு பக்கம் டைட்டிலுக்கான கடைசி மேட்ச் ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நீக்கோ இன்டென்ஸாக அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அங்கே நீக்கோ சண்டை போடும்போது சொல்கிறான், அவளை இந்த அளவுக்கு போராடும் போது நான் போராடக்கூடாதா? அதனால் என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் பண்ணணும். இன்னொரு பக்கம் கசிக்கு அவளோட ஆக்டிங்கை முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு பார்க்குறா. மீவா அந்த அளவுக்கு அந்த விஷயத்த பண்ணும்போது நான் என்னோட ஆக்டிங்கை பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஒரு பக்கம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான மால் அங்கே மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியலை. அதுக்கப்புறம் மேட்ச் முடியுது. அங்கே யாரோ ஒருத்தவங்க வராங்க.
அதை நம்ம மீவா தான். ஆமாம் மீவா, நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறீங்க? வெற்றிகரமாக 2 வாட்டி ஜெயிச்சு 3வது வாட்டி ஜெயிச்சிருக்கீங்க, உங்களோட டைட்டிலை தக்க வச்சிருக்கீங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க மீவா. இந்த பக்கம் திரும்புங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்ப்பாளா? அங்கே அவன் கத்திக்கிட்டே போகிறான். மீவா எங்கே போகிறீங்க, வெயிட் பண்ணுங்க. நான் மீவா அங்கே போன உடனே நம்ம அங்கே அவனுக்கு பேச்சு மூச்சே வரலை. ஆமாம் என்ன ஆச்சு? பார்த்தா நம்ம பயங்கரமாக அழுகுறான். ஆமாம் என்ன ஆச்சு அவனுக்கு? நான் அவனை அழுவ வைக்கணும் அப்படின்லாம் நான் எதுவும் பண்ணலை. மீவா கங்க்ராட்ஸ், நீ வந்து ஜெயிச்சிட்ட. உண்மையாக சொன்னால் எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. இப்படி இவன் சொல்லும்போது அங்கே மீவாவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயம் எல்லாத்தையும் அவள் யோசித்து பார்க்குறா. அவளுக்கு அதை யோசிக்கும் போது இன்னுமே அங்கே சந்தோஷமாக இருக்குது. இந்த முகத்தை தான் நான் பார்க்க ஆசைப்பட்டேன். அங்கே பின்னாடியே அவங்க 2 பேரும் வராங்க. ஆனால் அவங்க ஒரு காட்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. என்ன ஆயிருக்கும்னா, நம்ம மீவா அப்படியே அங்கே கிஸ் பண்ணிட்டா. அதனால் பாவம் அவங்க உறைஞ்சி போயிட்டாங்க. அங்கே மீவாவுக்கும் அப்புறம்தான் ரியலைஸ் ஆகுது, ஐயோ நான் கிஸ் பண்ணிட்டேன்னு. இதை அவள் யோசிச்சா, ஆனால் பண்ணுவான்னு அவள் சுத்தமாக யோசிக்கலை. தெரியாதனமாக அப்படி பண்ணிட்டா. ஐயோ நான் எந்த அளவுக்கு ஸ்டூப்பிடாக இருக்கேன். ஸ்டூப்பிட்னா இன்னொரு பக்கம் பின்னாடியே 2 பெரிய ஆளுங்க வராங்க. அவளை அங்கே பாராட்டுவாங்கள, இதை ஒரு வாய்ப்பாக வச்சு டாப்பிக்காக மாத்துறா. உங்களுக்கு தெரியுமா காய்ஸ், எப்போல்லாம் இந்த மாதிரி மேட்சை முடிக்கிறோமோ, யார் சேர் பண்ணுறாங்களோ அவங்களோட நெத்தியில் கிஸ் பண்ணுறது இது வந்து ஒரு க்ரீட்டிங் மாதிரி. இந்த விஷயத்தை நம்புறானா? பின்னாடி இருக்க அவங்க 2 பேரும் நம்பவே இல்லை. இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்பலாம், ஆனால் நம்ம நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு பக்கம் அவங்க 2 பேரும் அங்கே சொல்கிறாங்க, தோக்க போனா, ஆனால் அப்படி இருக்கும்போது ஜெயிச்சிட்ட, நீ உண்மையிலே வேற லெவல் தெரியுமா? மீவா உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் ப்ரௌடாக இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்படியே கட்டி பிடிச்சி ஆட ஆரம்பிக்கிறா. அங்கே ஹீரோவும் ஃபோட்டோ எடுக்க கேட்பானா? பின்னாடியே அவள் சொல்கிறா, இவங்க 2 பேரும் என்னோட ஃபேன் கேர்ள்ஸாக தான் இங்கே வந்திருக்காங்க. அட நீ வந்து அழகாக இருக்க, நாங்கள் வந்து அழகாக இல்லை, இது என்ன கதையாக இருக்குது? இதெல்லாம் பரவாயில்லைன்னு நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த ஃபோட்டோவும் ரொம்பவும் க்யூட்டாக வருது. பின்னாடியே அங்கே சாக்குராவும் யோசிக்கிறா, என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால் அந்த உயரத்தை இன்னமும் அடைய முடியல. ஆனால் எனக்கு இன்னமும் புரியலை, மாதிரி ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு பர்சன் அவன் வந்து இத்தனை ப்ரோட்டேஜுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம்தான் தாத்தா சொன்ன அந்த விஷயம் அவங்க ஞாபகம் வரும். ரொம்பவும் வீக்காக இருக்கிற ஒரு சோல்ஜர், அவனால் கூட எப்போ வேணாலும் பவராக மாற முடியும். அங்கே இந்த விஷயந்தான் இங்கேயும் நடந்தது அப்படின்னு அவள் சந்தோஷமாக போகிறா. அந்த சைடு காலையில் ஆகுது. ஒருத்தங்க அங்கே ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. மீவா ஒரு பக்கம் ஏஐ கூட பயங்கரமாக ஹோகி விளையாடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் டைல்ஸை உடைக்கிறா. இன்னொரு பக்கம் அங்கே ஜூஸையும் செஞ்சு தரா. அது நியூட்ரியஸாக தெரியலாம், ஆனால் டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதனால் அவன் டேஸ்ட் பண்ணலாம்னு போகிறான். இன்டைரக்ட் கிஸ் ஆகிடும்ல, இதனால் அவளே மொத்தத்தையும் குடிக்க ஆரம்பிச்சிடறான். அதே மாதிரி எல்லாரையுமே நம்ம ஆள் ஒன்று சேர்த்துட்டான். இப்போது அவங்க அம்மா சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு ஃபேமிலியாகவும் இருக்குது. ஆனால் இதைத்தான் அவங்க அம்மா மீன் பண்ணி சொன்னாங்களா அது வந்து தெரியலை. இதுக்கப்புறம் எல்லாருமே போகும்போது நாங்கள் வந்து சேமான டைமிங்கில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லலாம்னு போகிறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. இதனால் நம்ம ஆளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் டோரை திறந்து பார்த்தா அவங்க எல்லாருமே அங்கே தான் நிற்கிறாங்க. ஹே நீ லேட்டுப்பா, எங்களை வெயிட் பண்ண வச்சுட்ட, நாங்கள் உன்னை அப்புறமா சந்திக்கிறோம் இப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இதை தான் அவங்க அம்மா மீன் பண்ணாங்களோ அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த ஆன்சர் வந்து எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சீனில் எல்லாருமே அப்படி ஆச்சரியமாகறாங்க. அதுக்கு காரணம் சாக்குரா அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கா. சாக்குரா என்கிட்ட ஒரு ஃபேவரை கேட்டா. என்ன ஆச்சுன்னா, அவள் வந்து இங்கே இருக்கணுமா, நான் உன்னோட ரைவலாக இருக்கேன், அப்படி இருக்கும்போது உன்னோட சீக்ரெட் அதை தெரிஞ்சுக்கணும்னா நான் தங்குற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேனே. அட நீ எதுக்காக இங்கே வரணும் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது, இந்த சீசனும் முடியுது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் ஒரு புது மேன்வா சீரிஸோடு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.